ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் இனிப்பான சத்தான ராகி லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியான ராகி லட்டை 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த இன்ஸ்டண்ட்டான லட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. இன்ஸ்டண்ட்டான ராகி லட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ராகி லட்டு செய்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு மாவை வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு லட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. இதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை கூட சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இந்த மாதிரி சேர்த்துட்டு செய்யும்போது லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள் எடுத்திருக்கேன். அதையும் கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கணும். கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு எள் சேர்த்து தான் இந்த லட்டு செய்ய போகிறேன். இது கூட 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பையும் லைட்டாக வறுத்துக்கணும். 1 கப் அளவு ராகி மாவு இருந்தால் போதுங்க. சட்டுன்னு இந்த இன்ஸ்டண்ட்டான ராகி லட்டை செஞ்சிடலாம். வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மாவு சர்க்கரை ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த லட்டுக்கு உருண்டை வெல்லம் சேர்த்து கூட செய்யலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையில் கல்மண் தூசி இருக்காது, அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். நெய்யை சூடுபடுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு பிடிச்சிடலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுறணும். எந்தளவு உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து இந்த லட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் தான் உருட்டுறேன். இனிப்பான சுவையான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஈஸியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான ராகி லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.